ஹகைஸ் இந்த சட்னி உங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட கேளுங்க என்ன சட்னின்னு யாராலையும் கண்டே பிடிக்க முடியாதுங்க. அது என்ன சட்னின்னு யோசிக்கிறீங்களா? சௌ சட்னி தாங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 7 காஞ்ச மிளகாய் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடையில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு 6 பல் பூண்டு, 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 கிலோ அளவுக்கு சௌ எடுத்துருக்கேங்க. தோல் ஸ்வீட்டு பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சால்ட்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு அப்படியே வதக்கி விடுங்க. சௌ வந்து நீர்த்தன்மை உள்ள காய்ங்க, அதுலேயே நல்லா தண்ணி விடும். ஸோ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஸ்லோலே வச்சுருங்க. அப்பப்போ மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சௌ பிடிக்காதவங்க கூட இந்த சட்னியை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சௌ வெந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு துண்டு புளி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆறுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பருப்பு மிளகாய் அரைச்சிக்கோங்க. சௌ கூட போட்டால் பருப்பு மிளகாவும் நல்லா நைஸாக அரைப்படாது. அதுக்கு அரைச்சதுக்கப்புறம் சௌ போட்டு அரைச்சிட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி இறக்கிட்டிங்கன்னா டாப் டக்கரான சௌ சட்னி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மகிழ்ச்சி. பை கைஸ்.